26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 7:32 மணி வரையிலும், சப்தமி அதற்கு பின்பு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 7:17 மணி முதல் மூலம், அதற்கு பின்பு பூராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 7:17 மணி வரையிலும், கிருத்திகை அதற்கு பின்பு ரோகிணி. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று இவர்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும். குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் அமைந்திருப்பதனால் இவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்று குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் செய்யலாம். குருவாரத்தில் குரு பகவானை வணங்க காரிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். இன்று புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது. இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகளோ மற்ற முதலீடுகளையோ சற்று ஒதுக்கி வைக்கலாம். இன்று ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய தாய் தந்தை இடத்தில் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகலாம். குருவாரமான இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். முடிந்த வரையில் இன்று விநாயகர் ஆலயத்தை மாலை நேரத்தில் தரிசனம் செய்யலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் சிறப்பாக இருக்கும். குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும் மற்றும் ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடைவதும் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலை தரலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று குறைபாடுகள் இல்லாத நாளாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமைகிறது. முடிந்த வரையில் இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று வேலை இடத்தில் சற்று உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். குருவாரமான இன்றைய நாளில் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களால் சற்று மனக்குறைகள் ஏற்படலாம். மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மற்றும் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ நல்ல செய்திகளை கொடுப்பார்கள். சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் செவ்வாய் மற்றும் புத பகவானுடன் சஞ்சாரம் செய்வதனால் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இன்று சற்று குறையும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சற்று மனதில் குழப்பங்களையும் மன உளைச்சலையும் கொடுத்தாலும் கூட இன்று குருவாரத்தில் குருவின் அனுகிரகத்தால் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் சித்தியாகும். இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதார உயர்வு ஏற்படும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் இன்று தன லாபத்தை கொடுக்கும். புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாள். துலாம் ராசி அன்பர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு 9ஆம் இடத்தில் இருப்பதனால் கஜகேசரி யோகம் கூடிய இந்த நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு கடன் தீர்வதற்கும் நண்பர்களின் உதவி கிடைக்கும். வியாபார முயற்சிகள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களினுடைய கனவுகள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மறைமுக எதிரிகள் மற்றும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்கலாம்.
விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வீடு தேடி வரும். ஆகவே உறவினர்கள் நண்பர்கள் இடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திரன் குரு நேர் பார்வையில் இருப்பதனால் குரு சந்திர யோகம் அமைந்திருக்கிறது. இருந்த போதிலும் 4ஆம் இடத்தில் சூரியன் சனி செவ்வாய் புதனுடன் இருப்பதனால் பூமி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இன்று பூவராக பெருமாளை வழிபாடு செய்யலாம். பூமி பிரச்சனைகள் இருப்பவர்கள் வாராகி அம்மனின் வழிபாடும் சிறந்தது. இன்றைய நாளில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களிடத்தில் மனக்குறைகளும் மற்றும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் வந்து போகலாம். நண்பர்களிடத்திலேயும் இன்று வாக்குவாதங்கள் வரும். ஆகவே இன்றைய நாளில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் விலகி இருப்பது நல்லது. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டை தீரும். குடும்பத்தில் இன்று சுபங்கள் பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சுப செலவை கொடுப்பார். 6ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மகர ராசி நேயர்களுக்கு இன்று ஆன்மீக செலவுகள் மற்றும் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு பெரிய குடும்ப போர் இன்று முடிவடையும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் உண்டு. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் விலகும். ஏற்கனவே இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வு உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாகவே இருந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், பெற்றோர்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகளுக்கும் நல்ல ஒரு முடிவு காணலாம். சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் லாபத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகளை கொடுக்கும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் சற்று மனதில் குழப்பத்தை கொடுக்கலாம். பெரியவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்திலையும் சந்திரன் 10ஆம் இடத்தில் மறைவில் இருப்பதனால் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்று கடன் கொடுப்பதோ மற்றும் கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.